வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான, ஆனா அதே சமயம் பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அலசப் போறோம். எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லாம, ரொம்ப சாதாரணமா உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று ஆற்றல் புரட்சி பத்தின உரிமை கோரல்கள, எந்த சார்பும் இல்லாம, அவங்க குடுத்திருக்க தரவுகளின் அடிப்படையில நாம அப்படியே புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த கான்செப்டோட மைய கேள்வி இதுதான். செத்துப்போன, யூஸ் பண்ணி தூக்கி போட்ட வெறும் ₹50 பேட்டரியால முடிவில்லாத ஆற்றல, அதாவது கரண்ட்ட கொடுக்க முடியுமா? கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆனா இதான் அவங்க கேக்குற கேள்வி. இதுக்கு ஆதாரமா அவங்க காட்டுறது என்ன தெரியுமா? இந்த காட்சிதான். சக்தி இழந்து இனிமே வேலைக்கே ஆகாதுன்னு தூக்கி போடப்பட்ட டியூரசெல் பேட்டரிகள் ஒரு பச்சை நிற எல்இடி விளக்க தொடர்ந்து 37 நாட்களா எரிய வச்சிட்டு இருக்கான். நிஜமாவே பார்க்க ஆச்சரியமா இருக்குதானே? பகுதி 1. ₹50 குவாண்டம் பேட்டரி. இந்த 37 அப்படிங்கிற நம்பரை தரவுகள்ல ரொம்பவே அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. நாம இப்ப பார்த்த அந்த பச்சை நிற எல்இடி பல்பு வெளியே இருந்து எந்த ஒரு கரண்டோ சார்ஜோ இல்லாம தொடர்ந்து எந்த பிரேக்கும் இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாட்களோட எண்ணிக்கை தான் இந்த 37. இந்த குவாண்டம் பேட்டரிய பத்தி அவங்க சொல்ற விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீனாவுல தயாரிக்கப்பட்ட 1.5 வோல்ட் கெப்பாசிட்டி இருக்கிற முழுசா தீர்ந்து போன ஜெல் பேட்டரிகளை தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களாம். இதோட மொத்த செலவே வெறும் ₹50 தானா. செத்துப்போன பேட்டரிக்குள்ள ஒளிஞ்சிருக்க மறைக்கப்பட்ட ஆம்பியல்களை இது வெளியே கொண்டு வருதுன்னு கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. இத வச்சு ஒரு சின்ன 5 வோல்ட் மோட்டாரை 20 செகண்ட் ஓட வைக்க முடியுமா? இப்படி ஒரு ஆற்றல் சமநிலைய தொடர்ந்து 60 மாசங்களுக்கு, அதாவது 5 வருஷத்துக்கு கொண்டு வர்றது தான் இதோட டார்கெட். பகுதி 2. கார்பன் 14 பீட்டா சிதைவு. இப்போ நம்ம வழக்கமா யூஸ் பண்ற அணுசக்தி முறைகளையும் இந்த புது குவாண்டம் முறையையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது கதிர்வீச்சு ஆபத்து நிறைஞ்சதுனும், அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது பல லட்சம் கோடிகள் செலவு பண்ணியும் இன்னும் ஃபெயிலியர்ல தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா கார்பன் 14 பயன்படுத்துற இந்த குவாண்டம் சிதைவு முறை எந்த ஆபத்தும் இல்லாத, வீட்லயே பாதுகாப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு மாற்று முறை அப்படின்னு அவர் வாதிடுறாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பீட்டா சிதைவு அப்படிங்கறத நாம அவரோட கோணத்திலிருந்து மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இது அணுக்களை பிளக்கிற ஆபத்தான செயல் கிடையாதுங்க. மாறா, அணுக்கள் இயற்கையாவே சிதைவடையும் போது உருவாகிற ஆற்றலை வச்சு வீடுகளுக்கு மலிவான மின்சாரம் தயாரிக்கிற ஒரு வழிமுறை அப்படின்னு அவர் இதை விளக்குறாரு. சரி, இந்த 5730 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் கார்பன் 14ஓட அரை ஆயுட்காலம், அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்கள். இத்தனை வருஷங்களுக்கு கார்பன் தொடர்ந்து சிதைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதால பல தலைமுறைகளுக்கு தேவையான ஆற்றலை நம்மால எடுக்க முடியும். இதுதான் இந்த முடிவற்ற ஆற்றல் குறித்த அவரோட தத்துவத்தோட பேஸ்மெண்ட். பகுதி 3. நானோ நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு உள்ள என்ன இருக்கு? இப்போ நீங்க பாக்குற இந்த 2 படங்களும் ஒரு ஐடியா எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு காட்டுது. இடது பக்கம் பாருங்க, ஒரு பேப்பர்ல கையால வரையப்பட்ட ரொம்ப சாதாரணமான ரஃப் ஸ்கெட்ச். அதுவே வலது பக்கம் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு உதவியோட நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு மாடல். ஒரு சாதாரண மனிதரோட சிந்தனை எப்படி ஒரு அறிவியல் கட்டமைப்பா மாறுதுன்னு இது ரொம்ப அழகா காட்டுதில்ல? சரி, இந்த சின்ன நானோ பிளான்ட்டை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல செத்துப்போன ஒரு 1.5 வோல்ட் ஏஏ ஜெல் பேட்டரியை எடுத்துக்கணும். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகளோட வெளிப்பக்கத்துல 3 மில்லிமீட்டர் அளவுள்ள கிராஃபைட் குச்சிகளை செல்லோடேப் போட்டு நல்லா டைட்டா ஒட்டணும். அதுக்கப்புறம் பீட்டா சிதைவு மூலமா குவாண்டம் ஒத்திசைவை தூண்டணும். பெரிய பெரிய லேப் எக்விப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இதை ரெடி பண்ணிடலாம். பகுதி 4. கண்ணம்மா அறிவியலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த கண்ணம்மா அறிவியலோட ஹார்ட் என்னன்னா, கண்ணம்மா கரிசல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திரவம் தான். நம்ம நார்மல் பேட்டரிகள்ல இருக்கிற ஆசிடுக்கு பதிலா இதை ரெடி பண்ணிருக்காங்க. இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப துல்லியமானது. 1:2:25, அதாவது 1 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 பங்கு பாமாயில் அல்லது வெஜிடபிள் ஆயில், அப்புறம் 25 பங்கு தண்ணி. வீட்ல இருக்க சமையல் எண்ணெயை வச்சு உருவாக்குன இந்த கரைசல் பேட்டரிக்குள்ள அலுமினியம் அரிக்கப்படுறத தடுத்து தொடர்ச்சியா கரண்ட் உற்பத்தியாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த 60 மாத விஷன் இதுதான். ஜெல் தொழில்நுட்பம், வெளியில ஒட்டியிருக்கிற கிராஃபைட் குச்சிகள், அப்புறம் கார்பன் 14 ஐசோடோப்புகள், இது மூணுத்தையும் ஒன்னா சேர்க்கிறது மூலமா எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து 5 வருஷத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் சமநிலைய தியரட்டிக்கலா உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. பகுதி 5. காப்புரிமை மற்றும் அவங்களோட உலகளாவிய பார்வை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
தன்னோட இந்த கண்டுபிடிப்புக்கான அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாக்கிறதுக்காக லண்டன்ல 60 பவுண்டுகள் கட்டி அதிகாரப்பூர்வமா பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சின்ன அளவுல செஞ்ச ஆய்வுக்கு உலகளாவிய ஒரு சட்ட அங்கீகாரம் வாங்குற முயற்சியா இதை நம்ம பார்க்கலாம். இவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பிரம்மாண்டமாவும் மனிதாபிமானத்தோடும் இருக்கு. இப்போதைக்கு சின்ன பேட்டரியில செஞ்சிருக்க இதையே 20 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு மாத்துறது, அது மூலமா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ற உலக மக்களுக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு ஃப்ரீயா கரண்ட் கொடுக்கறது தான் இவங்களோட இலக்கு. அது மட்டும் இல்லாம லண்டன் ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டியில ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற கண்டுபிடிப்பாளரோட பொண்ணு மூலமா இதை அதிகாரப்பூர்வ ஆய்வுக்கு உட்படுத்தவும் ப்ரொஃபஸர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். 60 பவுண்ட்ல ஒரு பேட்டன்ட், தூக்கி எறியப்பட்ட 50 ரூபா பேட்டன்ட், சும்மா ஒரு பேப்பர்ல வரையப்பட்ட சாதாரண ஸ்கெட்ச், இத வச்சுக்கிட்டு பல லட்சம் கோடிகள் முதலீடு செஞ்சு செய்யப்படுற நம்ம பாரம்பரிய அறிவியலுக்கு இவங்களால நிஜமாவே சவால் விட முடியுமா? இல்ல, இது சும்மா ஒரு சுவாரஸ்யமான ஆனா நிரூபிக்க முடியாத ஒரு மாற்றுத் தீரியா மட்டும் முடங்கிடுமா? நம்ம மாற்று ஆற்றலோட எதிர்காலம் பத்தின இந்த ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த அலசல நான் நிறைவு செய்றேன். நீங்க நினைக்கிறீங்க?